வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போரை பத்தி பார்க்க போறோம். 1971ஆம் ஆண்டில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே போர் மூண்டது. வெறும் 13 நாட்கள் நடந்த இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்று பாகிஸ்தானிடம் இருந்து பங்களாதேஷ் என்ற புதிய நாடு பிறந்தது. இந்தியா பாகிஸ்தான் போரில் பல பெரிய நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் சைனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே இருந்தன. இந்த இக்கட்டான நிலையில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு சோவியத் யூனியன் என்பதாகும். சோவியத் யூனியன் என்பது தற்போதைய ரஷ்யா நாடாகும். சோவியத் யூனியனான ரஷ்யா இப்போரில் இந்தியாவுக்கு ஆதரவாக மட்டும் இல்லாமல் நேராகவும் மறைமுகமாகவும் பல உதவிகளை செய்தனர். 3 டிசம்பர் 1971இல் 11 இந்திய விமானப்படை தளங்களை பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலின் மூலம் 1971இல் இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிகாரப்பூர்வமாக போர் துவங்கியது. இந்த போரில் அமெரிக்கா, பிரிட்டன், துருக்கி, சைனா மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு அருகே உள்ள இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தன. இந்த போரில் அமெரிக்கா பாகிஸ்தானை ஆதரிக்க காரணம், ஒருவேளை இப்போரில் இந்தியா வென்று பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கினால் இந்தியா ஆசியாவில் ஒரு பலமான நாடாக உருவாகிவிடும். ஆசியாவில் சோவியத் யூனியனுடன் நட்பு நாடான இந்தியா பலமிக்க நாடாக உருவாகுவது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை. இதனால் பாகிஸ்தானை இந்த போரில் வெற்றி அடைய வைக்க அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா செய்தது. அது மட்டும் இல்லாமல் 1971இல் பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் ஒரு நெருங்கிய நட்பு நாடாக இருந்தது. இப்போர் தொடங்குவதற்கு முன்பே சைனா பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு தாக்குதல்களை நடத்தும் என்று பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க நாடுகள் எதிர்பார்த்தன. ஆனால் சைனா இப்போரில் நேரடியாக இந்தியாவை தாக்கவில்லை. சைனா இந்தியா மீது தாக்குதல் நடத்தாமல் இருக்க காரணம் சோவியத் யூனியன் என்பதாகும். அக்காலத்தில் சைனாவை விட சோவியத் யூனியன் பல மடங்கு பலம் கொண்ட நாடாக இருந்தது. ஒருவேளை இந்தியாவை தாக்கினாலோ அல்லது பாகிஸ்தானுக்கு உதவி செய்தாலோ மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சோவியத் யூனியன் சைனாவை எச்சரித்தது. அமெரிக்கா ஐநா பாதுகாப்பு சபையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக 2 போர் நிறுத்த தீர்மானங்களை கொண்டு வந்தது. அமெரிக்கா போலவே நிரந்தரமான ஐநா பாதுகாப்பு உறுப்பினரான சோவியத் யூனியன் தனது வேட்டோ சக்தியை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை தடை செய்தது. இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கிய குறுகிய காலத்திலேயே ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது தற்போதைய பங்களாதேஷ் நாட்டின் பெரும் பகுதி இந்தியாவின் கட்டுப்பாட்டில் வந்தது. இவ்வளவு நாடுகள் உதவி செய்தும் பாகிஸ்தான் தோல்வி அடைய போவதை உணர்ந்த அமெரிக்கா இந்தியாவை நேரடியாக தாக்க முடிவு செய்கிறது. அப்போதைய அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் வியட்நாம் நாட்டின் அருகே இருந்த அமெரிக்க கடற்படையின் கப்பலான 7th ஃப்ளீட்டை வங்கக்கடலை நோக்கி செல்லுமாறு உத்தரவிடுகிறார். வங்கக்கடலை நோக்கி அமெரிக்க கடற்படையின் போர் கப்பலான 7th ஃப்ளீட் வரப்போகிறது என்று இந்தியாவிற்கு தகவல் கிடைக்கிறது. அதே போல அரபிக்கடலை நோக்கி பிரிட்டனின் HMS ஈகிள் போர்க்கப்பல் வரப்போவதை அறிந்து கொண்ட சோவியத் யூனியன் இந்தியாவிற்கு தகவல் தெரிவிக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பாகிஸ்தானின் திட்டம் என்னவென்றால், வங்கக்கடலை அமெரிக்கா தாக்கும், பிரிட்டன் அரபிக்கடலை தாக்கும் மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவின் நிலப்பரப்பை தாக்கும். இப்படி இந்தியாவை 3 பகுதிகளில் இருந்து தாக்குதல் நடத்தினால் இந்தியா வேறு வழி இல்லாமல் சரணடைந்து விடும் என்பதே இவர்களின் திட்டமாகும். இந்த இரு நாடுகளுக்கும் தெரியாதது என்னவென்றால், ஆகஸ்ட் 1971இல் இந்தியாவும் சோவியத் யூனியனும் ரகசியமாக ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுகிறார்கள். இந்த ஒப்பந்தம் இண்டோ சோவியத் ட்ரீட்டி ஆஃப் பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிற்கு வெளியே இருந்து அச்சுறுத்தல்கள் வந்தால் சோவியத் யூனியன் இந்தியாவை பாதுகாக்கும். அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை தாக்க வருகிறார்கள் என்பதை அறிந்தவுடன் இந்தியா ஒப்பந்தத்தின்படி சோவியத் யூனியனிடம் உதவியை நாடுகிறது. ஒப்பந்தத்தின்படி சோவியத் யூனியன் இந்தியாவிற்கு உதவி செய்வார்களா என்று தெரியாமல் மிகவும் வலிமையான அமெரிக்க போர் கப்பலான 7th ஃப்ளீட்டை எதிர்த்து சண்டை போடுவதற்காக இந்திய கடற்படை தயாராகிறது. ஆனால் அதற்கான தேவைகள் ஏற்படவில்லை. காரணம், டிசம்பர் 1971இல் ரஷ்யா பசிபிக் ஃப்ளீட் போர் கப்பல் மற்றும் அணு ஆயுதம் கொண்ட நீர்மூழ்கி கப்பலை சோவியத் யூனியன் இந்தியாவிற்கு அனுப்புகிறது.
ரஷ்யா பெசிபிக் ஃப்ளீட் போர் கப்பலும் அணு ஆயுதம் பொருந்திய நீர்மூழ்கி கப்பலும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலுக்கு வந்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கப்பல் வருவதற்காக காத்து நிற்கிறது. 14 டிசம்பர் 1971 பிரிட்டனின் HMS ஈகல் போர்க்கப்பல் அரபிக்கடலுக்கு உள்ளே நுழைகிறது. அப்பொழுது அரபிக்கடலில் அதிகமாக சோவியத் யூனியனின் போர்க்கப்பல் இருப்பதை பார்த்த பிரிட்டன் அரபிக்கடலில் நுழையாமல் மெடகாஸ்கர் தீவை நோக்கி கப்பலை திருப்பிக் கொண்டு போகிறார்கள். அதே போல வங்கக்கடல் முழுவதும் சோவியத் யூனியனின் அணு ஆயுதம் பொருந்திய போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் இருப்பதை பார்த்த அமெரிக்கா வங்கக்கடலின் உள்ளே நுழையாமல் சிறிது நேரம் அங்கேயே நின்றுவிட்டு பிறகு கிளம்பி போகிறார்கள். அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் மூலம் இந்தியாவிற்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலை சோவியத் யூனியன் வெற்றிகரமாக தடுக்கிறார்கள். 16 டிசம்பர் 1971 கிழக்கு பாகிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைந்ததும் இப்போர் முடிவுக்கு வருகிறது. உலகமே எதிராக இருந்தபோது இந்தியாவிற்கு சோவியத் யூனியன் செய்த உதவி இந்தியாவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே இருந்த நட்பை மேலும் உறுதியாக்கியது. இன்றளவும் இந்தியாவும் ரஷ்யாவும் சிறந்த நட்பு நாடுகளாக இருக்கிறார்கள். இந்த வீடியோ 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.